அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 சயின்ஸில் யூனிட் 4 தான் பார்க்க போகிறோம். த லெசன் நேம் இஸ் த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ். ஓகே, அதில் வந்துட்டு நாம் பிளான் பாடி அதில் இருக்கக்கூடிய 2 மெயின் பார்ட்ஸ் பற்றி அண்ட் தென் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அந்த 2 மெயின் பார்ட்ஸ் வந்து ரூட் சிஸ்டம் அண்ட் ஷூட் சிஸ்டம். ஓகே, ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னுடைய பிளான் பாடி வந்துட்டு ஆக்சுவலி 2 மெயின் பார்ட்ஸ். லேண்ட் இருக்குது அப்படின்னா பிளான்ட் இருக்குமா, ஸ்டெம், தென் வில் பி ஹேவிங் லீவ்ஸ், பட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் இப்படிலாம் இருக்குமா, அண்ட் தென் ஃப்ரூட்ஸ் அப்படிலாம் இருக்குமா, அண்ட் இங்கே ரூட்ஸ் இருக்குமா. ஸோ இந்த கிரவுண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய பார்ட் எல்லாமே வந்துட்டு ஷூட் சிஸ்டம் அண்டு கிரவுண்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பார்ட் எல்லாமே வந்துட்டு ரூட் சிஸ்டம். ஓகே, ஆக்சுவலி இந்த ரூட் வந்துட்டு பிளான்ட்டை சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சாயிலில் இருக்கக்கூடிய வாட்டர், மினரல்ஸ் இதெல்லாமே வந்துட்டு ரூட் தான் அப்சர்வ் பண்ணும். ஓகேவா, அண்ட் ரூட்ஸ் வந்துட்டு பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக், விச் மீன்ஸ் கிராவிட்டி எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கத்தை நோக்கி தான் வந்துட்டு ரூட்ஸ் வளரும். ஓகே, அண்ட் தென் வி ஹாவ் டைப்ஸ் ஆஃப் ரூட்ஸ் லைக் டேப் ரூட்ஸ் அண்ட் ஃபைப்ரஸ் ரூட். டேப் ரூட் அப்படின்னா தெரியும் இல்லையா, இட் வில் பி லைக் திஸ், அண்ட் ஃபைப்ரஸ் ரூட்னா ஃபைப்ரஸாக இருக்கும். ஓகே, ஸோ வி ஹாவ் 2 types of roots, that is tap root and fibrous root. இந்த tap root வந்துட்டு dicot plantsல பார்ப்போம், and fibrous root வந்துட்டு monocot plantsல வந்துட்டு பார்ப்போம். dicot அப்படின்னா லைக் மேங்கோ, நீம், பீனு இதனுடைய சீட்ஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அதுதான் வந்துட்டு டைகாட். அண்ட் கிராஸ், பேடி, மெய்ஸு லைக் கோதுமைலாம் பார்த்துருப்போம் இல்லையா, அதுதான் வந்துட்டு மோனோகாட். ஓகே, ஸோ பேசிக்கலி திஸ் இஸ் தட். அண்ட் ஷூட் சிஸ்டமில் வந்துட்டு சர்ஃபேஸ்க்கு மேலே இருக்கக்கூடியது ஷூட் சிஸ்டம் சொன்னேன் இல்லையா, அதுதான் வந்துட்டு மெயின் ஏரியல் பார்ட் ஆஃப் த பிளான்ட். அந்த இங்கே இருக்கக்கூடிய ஸ்டெம் தான் வந்துட்டு மெயின் ஆக்சஸ் ஃபார் திஸ் ஷூட். இங்கே மேலே இருக்க மொத்த அந்த ஏரியல் பார்ட்டுமே வந்துட்டு மெயின் ஆக்சஸ் என்ன அப்படின்னா ஷூட் தான். ஓகே, அண்ட் இந்த ஷூட் சிஸ்டமில் தான் வந்துட்டு லீவ்ஸு, ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். அண்ட் இது வந்துட்டு பாசிட்டிவ்லி ஃபோட்டோட்ராஃபிக், விச் மீன்ஸ் சன்லைட்டை நோக்கி தான் வந்துட்டு வளரும். ஓகேவா, அண்ட் தென் லீவ்ஸ் வந்துட்டு நோட்ஸில் வந்துட்டு அரைஸ் ஆகும். லீவ்ஸ் இங்கே இருக்கக்கூடியதான் லீவ்ஸ், இதுலேருந்து தான் வந்துட்டு லீவ்ஸ் அரைஸ் ஆகும், அதுதான் வந்துட்டு நோடு. அண்ட் 2 நோடுக்கு நடுவில் இருக்கக்கூடியதான் வந்துட்டு இன்டர் நோடு. இங்கே லீவ்ஸ் அரைஸ் ஆகுமா, இந்த 2 நோடுக்கும் இடையில இருக்கக்கூடியதான் வந்துட்டு இன்டர் நோடு. ஓகே, அண்ட் தென் ஸ்டெம்னுடைய டிப்பில் டெர்மினல் பட் இருக்கும், அண்ட் லீஃப் ஆக்சிலரி பட் வந்துட்டு லீஃப்னுடைய ஆக்சிஸில் வந்துட்டு இருக்கும். ஸோ terminal bud at the tip of the stem, and then axillary bud at the axis of the leaf. Okay, then functions of stem உடைய functions என்ன அப்படின்னா, ஸ்டெம் தான் வந்துட்டு பேசிக்காகவே பிரான்ச்சு, லீவ்ஸு, ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணும். அதனுடைய சப்போர்ட்னால தான் இது எல்லாமே வந்துட்டு ஒரு பிளான்ட்டில் இருக்கும். ஓகேவா, அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் ரூட் அப்சர்வ் பண்ணுற வாட்டர், மினரல் இது எல்லாத்தையுமே வந்துட்டு மற்ற ஏரியல் பார்ட்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுற வேலையுமே வந்துட்டு இந்த ஸ்டெம் தான் பார்க்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டையுமே வந்துட்டு லீவ்ஸ் தான் வந்துட்டு ஃபுட்டை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணோம். ஓகேவா, லீவ்ஸ்லேருந்து மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ்க்கு ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது ஸ்டெம் தான் பண்ணும், அண்டு இது வந்துட்டு ஃபுட்டையும் ஸ்டோர் பண்ணியும் வைக்கும். ஓகேவா, லீஃப் வந்துட்டு க்ரீன் ஃப்ளாட் எக்ஸ்பேண்டட் ஸ்ட்ரக்சர், லீஃப் ரைட். அண்ட் லீஃப்னுடைய ஸ்டாக் இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு பீட்டியோல். அண்ட் லாமினா அப்படின்றது வந்துட்டு இந்த ஃப்ளாட் போர்ஷன், இதுதான் வந்துட்டு லாமினா. ஓகே, அண்ட் இங்கே நடுவில் ஒரு மிட் ரிப் இருக்கும் இல்லையா, அதுதான் மெயின் வீன். லீஃப் வந்துட்டு மோஸ்ட்லி க்ரீன் கலரில் தான் இருக்கும். அண்ட் இந்த க்ரீன் கலர் வந்துட்டு குளோரோஃபில் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ்னால இந்த க்ரீன் கலர் வந்துட்டு வருது. ஓகேவா, அண்ட் இந்த லீவ்ஸில் வந்துட்டு ஸ்டொமேட்டா அப்படின்ற ஒரு டைனி போர்ஸ் வந்துட்டு இருக்கும். அந்த டைனி போர்ஸ் மூலமாக லீவ்ஸ் வந்துட்டு டிரான்ஸ்பிரேஷன், எவாப்ரேஷன்லாம் பண்ணுவோம். லைக் இங்கேருந்து வாட்டர் வேப்பரை வந்துட்டு வாட்டர்லாம் வந்துட்டு வெளியேற்றுற வேலையெல்லாம் வந்துட்டு அந்த ஸ்டொமேட்டாவில் தான் நடக்கும். ஓகேவா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லீவ்ஸில் we have
photosynthesis. Through this it prepares food prepare பண்ற process actually with photosynthesis, and then respiration and transpiration as I said before. Okay, and then we will be also having flowers, right? and the flowers தான் வந்துட்டு ஒரு பிளான்ட்னுடைய ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஓகேவா, இது இங்கே இருக்கக்கூடிய அந்த pollen grains அது மூலமாக வந்துட்டு pollination and fertilization நடக்கும். ஸோ ஃப்ளவர் இஸ் த ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த பிளான்ட். அண்ட் ஃப்ரூட் வந்துட்டு ஃப்ளவர் ஃபர்டிலைஸ் ஆன பிறகு டெவலப் ஆகுறது தான் வந்துட்டு ஃப்ரூட். ஓகேவா, ஃப்ரூட் வந்துட்டு ஆக்சுவலி உள்ளே இருக்கக்கூடிய சீடை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ஃபைப்ரஸ் லேயர் மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃப்ரூட் அப்படின்றது விச் ப்ரொடெக்ட்ஸ் த சீட்ஸ். அது மட்டும் இல்லாமல் சீடு டிஸ்பர்சலுக்குமே வந்துட்டு ஃப்ரூட்ஸ் ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஒரு சில பிளான்ட்ஸில் ஃபுட்டையுமே வந்துட்டு ஸ்டோர் பண்ணும். ஓகேவா, சீடு டிஸ்பர்சல்னால் தெரியும் இல்லையா, இன்ஆனிமேட் ஏஜென்ட்ஸ் வந்து லைக் விண்டு ஆர் animate agent, living inanimate நான் லிவிங். ஓகேவா, லிவிங்கோ நான் லிவிங் ஏஜென்ட்டோ வந்துட்டு அந்த pollen grains-யோ சீட்ஸையோ வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அங்கேருந்து அந்த பிளான்ட் மறுபடியும் க்ரோ ஆகும். பேசிக்கலி தட் இஸ் சீட் டிஸ்பர்சல். ஓகேவா, அண்ட் தென் சீட் வந்துட்டு ஃப்ரூட்டுக்குள்ளே இருக்கும். அண்ட் இது வந்துட்டு ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காட்டன் சீட்ஸ்லாம் வந்துட்டு பறக்கும் விண்டு மூலமாக. ஸோ விண்டு வந்துட்டு அந்த சீடை டிஸ்பர்ஸ் பண்ணி இன்னொரு இடத்துல போய் விழுது அப்படின்னா அங்கே வந்துட்டு ஒரு காட்டன் க்ராப் வந்துட்டு வளரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ தட் இஸ் பேசிக்கலி சீட் டிஸ்பர்சல் அண்ட் அந்த பிளான்ட் க்ரோ ஆகிறது. ஓகேவா, ஸோ சீட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் ரீப்ரொடக்ஷன். அண்ட் நம்ம வந்துட்டு இப்போ ஹேபிடேட் பற்றி பார்க்க போகிறோம். ஹேபிடேட் அப்படின்னா முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம், லைக் இட்ஸ் அ பிளேஸ் டு லிவ் அண்ட் ரீப்ரொடியூஸ் ஃபார் பிளான்ட்ஸ். ஓகே, அண்ட் ஹேபிடேட்லேயே வந்துட்டு 2 டைப் ஆஃப் ஹேபிடேட் இருக்குது, அக்வாட்டிக் ஹேபிடேட் அண்ட் டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட். அக்வாட்டிக் ஹேபிடேட்னா தண்ணியை வந்துட்டு அவங்களோட ஹேபிடேட்டாக வச்சுருக்கிறது வந்துட்டு அக்வாட்டிக். டெரஸ்ட்ரியல் அப்படின்னா லேண்டு. ஓகேவா, ஸோ பிளான்ட்ஸ் என்னென்ன பிளான்ட்ஸ்லாம் தண்ணியில் க்ரோ ஆகுமோ அது அக்வாட்டிக் ஹேபிட்டேட், அதனுடைய ஹேபிடேட் வந்துட்டு அக்வாட்டிக் ஹேபிட்டேட். என்னென்ன பிளான்ட்ஸ்லாம் லேண்டில் வருமோ அதனுடைய ஹேபிட்டேட் வந்துட்டு டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டேட். ஓகே, ஸோ அக்வாட்டிக் ஹேபிட்டேட்லேயே வி ஹாவ் ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டேட் அண்ட் மெரைன் ஹேபிட்டேட். ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டேட்னா ரிவர், லேக்கு, பாண்டு இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரெஷ் வாட்டர் சோர்ஸ். ஓகேவா, இது வந்துட்டு ஹேபிட்டேட்டாக கொண்டு இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டேட்டில் வளரக்கூடிய பிளான்ட்ஸ். ஓகேவா, அதனோட எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு வாட்டர் ஹயாசின்த், வாட்டர் லில்லி, லோட்டஸ் இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டேட். அண்ட் இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா லோட்டஸ்னுடைய ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ்லாம் வந்துட்டு ஏர் ஸ்பேசஸ், காற்று வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு லோட்டஸ்லாம் வந்துட்டு ஃப்ளோட் ஆகும் தண்ணிக்கு மேலே. ஓகேவா, அண்ட் நவ் வி ஹாவ் மெரைன் ஹேபிட்டேட்ஸ். உப்பு தண்ணி, அதாவது கடல் நீர், சீஸ் அண்ட் ஓஷன்ஸ் இதை வந்துட்டு ஹேபிட்டேட்டாக வச்சுருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே வந்துட்டு it grows in marine habitat. Examples வந்துட்டு marine algae, phytoplanktons, sea grasses, marsh grasses இதெல்லாம் வந்துட்டு marine habitatல வளரக்கூடிய plants. ஓகே, and then we have terrestrial habitat. terrestrial habitatனா என்னன்னு பார்த்தோம், லேண்டில் க்ரோ ஆகக்கூடிய plants which includes forest, grassland, desert and man-made habitats. And terrestrial habitatல we have these all. ஃபாரஸ்ட்லேயே வந்துட்டு 3 types இருக்குது, ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட், டெம்பரேட் ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டெயினில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட். கிராஸ்லேண்ட் அப்படின்னா அந்த கிராஸ்லேண்டனுடைய வெஜிடேஷன், அங்கே இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்ஸ் வந்துட்டு டாமினேட்டட் பை கிராஸஸ், புல்லால் நிறைஞ்சிருக்கும் அங்கே இருக்கக்கூடிய இடம் எல்லாமே. ஸோ அதுதான் பேசிக்கலி கிராஸ்லேண்ட். ஓகே, டெசர்ட் பிளான்ட்ஸ் அப்படின்னா அங்கே திக்கான லீவ்ஸ் இருக்கும். இப்போ லீவ்ஸ் வந்துட்டு லாமினாவோட இப்படி இருக்குமா, அந்த லீவ்ஸில் வந்துட்டு அதிகமாக அந்த ஸ்டொமேட்டோனால டிரான்ஸ்பிரேஷன் ஆகும். ஓகேவா, டிரான்ஸ்பிரேஷன் அப்போது அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய வாட்டர்லாம் வந்துட்டு வெளியேறும். ஸோ டெசர்ட்டில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸோட லீவ்ஸ்லாம் வந்துட்டு இப்படி தான் மாதிரி முள் மாதிரி இருக்கும், இல்லைனா ரொம்ப திக்காக இருக்கும். கேக்டஸ்க்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப திக்காக இருக்கும். ஓகேவா, ஸோ இதன் மூலயமா அந்த பிளான்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பிளான்ட்ஸ்னுடைய ரூட்ஸ் வந்துட்டு ரொம்ப டீப்பாக இருக்கும். ஓகேவா, ஸோ தட் இட் கேன் கெட் வாட்டர் ஃப்ரம் கிரவுண்ட் வாட்டர். ஓகேவா, அண்ட் தென் டெசர்ட்லேயே வி ஹாவ் லைக் ஹாட் டெசர்ட், செமி ஆரிட் டெசர்ட்,
கோஸ்டல் டெசர்ட் அண்ட் கோல்டு டெசர்ட். கோல்டு டெசர்ட் அப்படின்னா லடாக் ரீஜன் இருக்கு இல்லையா இந்தியாவில், அதுதான் வந்துட்டு கோல்டு டெசர்ட். ஹாட் டெசர்ட்னா தார் டெசர்ட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு ஹாட் டெசர்ட். அண்ட் செமி ஆரிட் அண்ட் கோஸ்டல் டெசர்ட், அதாவது கடல் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய டெசர்ட் வந்துட்டு கோஸ்டல் டெசர்ட். ஓகேவா? யா, வி ஹாவ் எக்ஸாம்பிள் ஹியர் தார் டெசர்ட், ராஜஸ்தான் இந்தியா அண்ட் பார்ட்லி அது கொஞ்சம் பாகிஸ்தானில் இருக்கும், அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் தென் வி ஹாவ் அடாப்டேஷன்ஸ். பிளான்ஸ் வந்துட்டு அந்தந்த ஹேபிட்டாட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்வைவ் பண்ணுறதுக்காக ஒரு சில மாதிரி அதை அதுவே அடாப்ட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது கேக்டஸ் இருக்குது. கேக்டஸ் ஏன் திக்காக இருக்குது? அது திக்காக இருந்தால் தான் அதனால் வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் டெசர்ட் ரீஜனில். ஸோ அதனால் அது திக்காக அதை வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கிச்சு. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு சில அடாப்டேஷன் ஃபீச்சர்ஸ் தான் வந்துட்டு இங்கே நம்ம பார்க்க போகிறோம், விச் இஸ் டென்ட்ரில்ஸ், ட்வைனர்ஸ், தார்ன்ஸ் அண்ட் கேக்டஸ். ஓகே, டென்ட்ரில்ஸ் அப்படின்னா கிளைம்பிங் ஆர்கன், அதாவது கிளைம் பண்ணும். ஓகேவா? ட்வைனர்ஸ் அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்கு வீக்கான ஸ்டெம் இருக்கும், ஸ்டெம் வந்து வீக்காக இருக்கும். ஸோ அதனால் தரையிலே வந்துட்டு படர்ந்துருக்கும் இல்லையா, லைக் வாட்டர்மெலான் கூட அப்படி தான் வளரும். அண்ட் கிருணி பழம் அதெல்லாம் வந்துட்டு ட்வைனர்ஸ். ஓகேவா? வீக் ஸ்டெம் இருக்கும், ஸோ அது வந்துட்டு க்ரீப் பண்ணி போகும். ஸோ தீஸ் ஆர் ட்வைனர்ஸ். அண்ட் தார்ன்ஸ் அப்படின்னா ப்ரொடக்டிவ் ஆர்கன், லைக் ரோஸ்க்கு வந்துட்டு முள் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்துட்டு தார்ன்ஸ். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அந்த பிளான்ட்டுக்கு ஒரு ப்ரொடக்டிவ் ஆர்கனாக இருக்கும். எக்ஸாம்பிள் பர்கன் வில்லியா சொல்லியிருக்காங்க. அண்ட் கேக்டஸ் வந்துட்டு கேக்டஸ்க்கு இருக்கக்கூடிய இந்த க்ரீன் ஸ்டெம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸே வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. யா, அண்ட் தென் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லேண்டில் வளர்ந்த பிளான்ட் வந்துட்டு 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துட்டு அப்பியர் ஆகிருக்கு. அது வந்துட்டு மோசஸ் அண்ட் லிவர்வார்ட்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லேண்டில் வளர்ந்த பிளான்ட் வந்துட்டு 400 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வந்துட்டு அப்பியர் ஆகிருக்கு, மோசஸ் அண்ட் லிவர்வார்ட்ஸ். அண்ட் தென் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, அங்கேயே வந்துட்டு ஹாஃப் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஆக்சிஜன் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. ஓகே, விச் இஸ் okay, I'm not sure about that percentage. So let's get into the next. And bamboo இருக்கு இல்லையா, அதனுடைய ஆக்டிவ் ஃபேஸில் ஆக்சுவலி பேம்பு இனிஷியல் பீரியடில் ஸ்லோவாக தான் க்ரோ ஆகும். பட் அதனுடைய ஆக்டிவ் ஃபேஸில் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட்லேயே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பிளான்ட் அப்படின்னா அது பேம்பு தான். ஓகேவா? அண்ட் கேக்டஸ் வந்துட்டு அதனுடைய க்ரீன் ஸ்டெம் பெர்ஃபார்ம்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸ், வி ஹாவ் சீன் திஸ். அண்ட் தென் வேர்ல்டு ஹேபிட்டாட் டே வந்துட்டு ஒவ்வொரு வருடமும் அக்டோபர்னுடைய ஃபர்ஸ்ட் மண்டேவை வந்துட்டு வேர்ல்டு ஹேபிட்டாட் டேவாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் வீடியோ. அண்ட் யா, நான் வந்துட்டு இந்த மாதிரி ஹேண்ட் அவுட்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு NMMS அப்படின்ற டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்துட்டு பின் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் யாராவது இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஃபார் மை அப்கமிங் வீடியோஸ் லைக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். அண்ட் தினமுமே 7 மணிக்கு வீடியோ அப்லோட் ஆகிரும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க்யூ, பாய்.